வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஓமை தொடருடைய பார்ட் 2 வீடியோவை பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். மறக்காம அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 100 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பார்ட் 2 வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 101 வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 101 இருநாய் கிட்ட எலும்பு போல அப்படின்றாங்க. இருநாய் கிட்ட எலும்பு போல அப்படின்னா ரெண்டு நாய்கிட்ட ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருச்சு. ரெண்டு நாய்கிட்ட ஒரே ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருச்சு. அந்த எலும்பு துண்டுக்காக அந்த ரெண்டு டாக்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ரெண்டுமே சண்டை போட்டுக்கும். அப்ப ரெண்டுமே என்ன பண்ணும், தவிக்கும் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இருநாய் கிட்ட எலும்பு போல அப்படின்னா தவிப்பு அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? 102 இரண்டு கண்ணும் இல்லாதவனை நல்ல கண்ணன் என்பது போல. ரெண்டு கண்ணுமே அவனுக்கு கிடையாது. அவனை போயிட்டு நீங்க நல்ல கண்ணா நல்ல கண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவான் அவன். அது வந்து போலி புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கண்ணுமே இல்லை, அப்படிப்பட்டவனை போயிட்டு நீங்க நல்ல கண்ணன் நல்ல கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அது வந்து நீங்க போலியா அவனை புகழ்ற மாதிரி தான். போலி புகழ்ச்சி அப்படின்றது இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். இந்த 103வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நோட் பண்ணி எதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோடைய மெட்டீரியலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலும் குரூப்ல டெலிகிராம் குரூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதையும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இடுக்கண் தலைவந்த கண்ணும் அரிமா கொட்டி புற்கரிக்காதது போல அப்படின்றாங்க. அது என்ன சார், இடுக்கண் தலைவந்த கண்ணும் அரிமா கொட்டி புற்கரிக்காதது போல அப்படின்னா, துன்பம் வந்த காலத்தில் கூட ஒரு தலைவன் வந்து என்ன பண்ண மாட்டானா, தவறான விஷயத்த செய்ய மாட்டானா. அது போலதான் சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அரிமா என்றால் சிங்கம். சிங்கம் வந்து ரொம்ப கொடுமையான பசி வந்தா கூட அது போயிட்டு புல்ல சாப்பிடாதான். புல் என்ன பண்ணதான், சாப்பிடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமை தான் இது. அப்ப இடுகன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, துன்பம் என்ற ஒரு பொருளை கொடுக்குது. இடுகன் என்றால் துன்பம். சோ அப்ப வந்து அரிமா என்றால் சிங்கத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். புற்கரிக்காதது போல அப்படின்னா அது புல்ல வந்து சாப்பிடாதான். அப்ப என்னன்னா கொள்கையில உறுதியா இருக்கும். என்னதான் வந்து கொடுமையான பசி வந்தா கூட, வேட்டையாடுறதுக்கு விலங்குகளே இல்லைன்னா கூட அது போயிட்டு ஆபத்துக்கு பாவல் அப்படின்னு போய் புல்ல சாப்பிடாதான். எது, சிங்கம் சாப்பிடாதான். அதே மாதிரி சான்றாண்மை அப்படின்னா என்னதுன்னா, தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறாம இருக்கிறவங்கள தான் வந்து சான்றாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சான்றாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறாம இருப்பதை தான் சான்றாண்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இடுகன் தலைவந்த கண்ணும் அரிமா கொட்டி புற்கரிக்காதது போல அப்படின்னா கொள்கையில உறுதியா இருக்கிறது சான்றாண்மைன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 104 இடித்த புலி போல. அது என்ன சார் இடித்த புலி அப்படின்னா, நார்மலாவே புளி இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, புளிய மரத்துல புளி காய்க்கும் அல்லவா. அந்த புளி இருக்குல்ல, புளி, அந்த புளிய நம்ம உரல்ல போட்டு இடிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது அப்படியே கூழ் குழா போயிடும். அந்த கூழ் குழா போன புளி வந்து பார்த்தோன்னா எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஓகே, அது பயனற்ற தன்மையா போயிடும். அப்படியே ஒரு மாதிரியா ஒரு பயனற்ற தன்மையா போயிடும். அதே அந்த புளியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொட்டை எடுத்து அதை கரைச்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும். அப்ப இடித்த புளி அப்படின்னா உரல்ல போட்டு நீங்க இடிக்கிறீங்க பாத்தீங்களா, இடிக்கும் போது அதோட தன்மையே மாறிடும். அதோட புளியோடைய தன்மையே மாறி அது வேற மாரி வந்துடும். அதனாலதான் இவங்க பயனற்ற தன்மை அப்படின்னு அது உறுதிப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, இடிகரை பெருமரம் போல. அது என்ன சார், இடுகரை பெருமரம் போல அப்படின்னா, இடுகரை என்றால் அதாவது இடிந்து விழக்கூடிய கரை. ஒரு மலை, ஒரு ஆறு இருக்கு, இது ஆறு. இந்த இடத்துல இதெல்லாம் வந்து கரை ஓரங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கரை ஓரங்கள், அதுதான். ஓகேங்களா? இந்த இடுகரை அப்படின்னா இடிந்து விழக்கூடிய அந்த கரைகளை, இங்க இருக்கக்கூடிய மரங்கள், இங்க நிறைய மரங்கள் இருக்கும், இப்படி ட்ரீஸ்லாம் இருக்கும். ஓகே, நிறைய மரங்கள் இருக்கும். இந்த மரங்கள் வந்து என்ன பண்ணுமா, அதை வந்து பார்த்தா பிடிச்சி வைக்குமா, அந்த கரையை வந்து விழாத அளவுக்கு அந்த வேர்கள் மூலமாக அந்த கரை அப்படியே இடிஞ்சு அந்த தண்ணிக்குள்ள விழாம இருக்கிறதுக்கு அந்த மரங்கள் வந்து பிடிச்சி வைக்குமா. அப்போ இடு கரை பெருமரம் போல அப்படின்னா அந்த மரங்கள் அந்த கரை இடிந்து விழாமல் பிடித்து வைக்கிறது. அப்படின்னா அது உறுதியா பிடிச்சி வைக்குது அப்படின்றத அவங்க சொல்ல வரக்கூடிய பொருளா இருக்கு. உறுதியா பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்ல வரக்கூடிய பொருளா இருக்கு. சோ அடுத்தது 106 பாருங்க, இடி இடித்து மழை ஓய்ந்தது போல. இடி இடிச்சாவே என்ன ஆயிடும், மழை நின்றும். அப்ப மழை நின்றுடுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இணைப்பிரிந்த அன்றில் அப்படின்னா, அன்றில் அப்படின்றது ஒரு வகையான ஆண் நாரை பறவைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண் பறவை. அந்த அன்றில் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் எப்பவுமே ஒன்னாதான் வாழுமா. அது பிரிஞ்சிச்சுன்னா ரெண்டுமே செத்துருமா. ஓகேங்களா, அந்த அன்றில் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இணை பிரிந்த அன்றில் போல் அப்படின்னா, அன்றில் என்று சொல்லக்கூடிய ஆண் பறவை பேடு என்று சொல்லக்கூடிய பெண் பறவையோட இணைஞ்சேதான் வாழும் எப்பவுமே. அது கொஞ்சம் பிரிஞ்சா கூட அது இறந்துரும். அப்போ இணை பிரிந்த அன்றில் அப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும், உயிர் வாழாது, செத்துரும், இல்லை துக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இணை பிரியல, ஓகே, பிரியாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அன்பு பிணைப்பு இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 107 108 ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ அடுத்து 109 பாருங்க. இடம் தெரியாதிருந்த புதையல் எதிர்வர பெற்றவர் போல அப்படின்னா, எதிர்வர பெற்றவர் போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதையல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாது, ஆனா நீங்க எதிரில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது உங்க கண்ணுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை விட பெரும் மகிழ்ச்சி என்ன இருக்க போகுது, அதான் சொல்றாங்க. இடம் தெரியாத புயல், சரி, இடம் தெரியாத புதையல் எதிர்வர பெற்றவர் போல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 110வது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். இமயம் சேர்ந்த கருங்காக்கை பொன்னிறம் அடைவது போல அப்படின்னு சொல்றாங்க. பொன்னிறம் அடைவது போல அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இமயமலையை போய் சேர்ந்த கருப்பு காக்கா அங்க போன உடனே கோல்டு கலர்ல மாறிடுச்சான். கோல்டு கலர்ல போயிட்டு இமயம் அப்படின்னா இமயமலை, இமயமலைக்கு போன கருப்பு காக்கா, அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருப்பு காக்கா இமயமலைக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சான், பொன்னிறத்துல மாறி போச்சான். அப்ப பிளாக்ல இருந்து கோல்டா மாறுது, கரெக்டுங்களா? அதாவது பிளாக்ல இருந்து உங்களுக்கு என்ன மாறுது, கோல்டா மாறுது. இப்ப கோல்டா மாறுது அப்படின்னா கண்டிப்பா அது உயர்வு பெருமை அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. 111 எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இலவு காத்த கிளி போல. அது என்ன சார் இலவு காத்த கிளி? இப்ப புதுசா இருக்கிற மாணவர்களுக்காக சொல்றேன், இப்பதான் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக சொல்றேன். இலவம், ஆக்சுவலி இலவம் பஞ்சு அப்படின்ற ஒரு மரம் இருக்கும், அதாவது பஞ்சு மரம், இலவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய். ஓகேங்களா, அந்த இலவங்காய் வந்து பாத்தீங்கன்னா இலவம் மரத்துல காய்ச்சிருக்கும். அந்த இலவ மரத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிளி என்ன பண்ணுமா, அந்த இலவங்காய் வந்து பழுக்கட்டும் நம்ம சாப்பிடலாம், பழுக்கட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா காத்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த இலவ மரத்தில் இருந்த இலவம் பஞ்சு என்ன பண்ணிச்சா, அந்த காய் வந்து வெடிச்சு அதுல இருந்து பஞ்சு வந்து வெளியே போச்சா. அப்பதான் அந்த கிளிக்கு தெரிஞ்சுதான் அது காய் கிடையாது, அது ஒரு பஞ்சு அப்படின்னு சொல்லிச்சா, நினைச்சு ஃபீல் பண்ணிச்சான். அப்போ இலவு காத்த கிளி அப்படின்னா நம்மளும் அப்படித்தான். ஓகேங்களா, யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்போம், ஆனா அங்க பார்த்தா ரிசல்ட் வராது நமக்கு. ஸோ நீங்க படிங்க, சிலபஸை படிங்க, நல்லா படிங்க, வெற்றி உங்க கையில இருக்கு. இலவு காத்த கிளி போல அப்படின்றது ஏமாற்றம் அப்படின்ற ஒரு பொருள் உணர்த்தது. இலைமறை காய் போல, அது என்ன சார் இலைமறை காய்? ஒரு 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 இப்ப நீங்க ஒரு மாந்தோப்புக்கு போறீங்க, ஒரு மாங்காவை பறிக்க நினைக்கிறீங்க. அங்க ஒரு மரத்துக்கு பார்க்கும்போது அங்க மாங்காவே உங்களுக்கு தெரியாது, ஆனா அதே அந்த இலையெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள மாங்காய் மறைஞ்சிருக்கும். அதான் சொல்றாங்க இலை வந்து காய் வந்து மறைச்சிருமா. இலை மறை காய் போல அப்படின்னா குறிப்பால் உணர்தல், வெளிப்படுத்துதல், இல்ல வெளிப்படுதல், மறைபொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப குறிப்பால் உணர்தல் நான் கூட சொல்லுவேன் உங்ககிட்ட, ஓகேங்களா, ஒரு சில விஷயங்களை டைரக்டா சொல்ல முடியாம இன்டைரக்டா சொல்லுவேன். அப்ப அது குறிப்பால் நீங்க உணர்ந்துக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் வெளிப்படுதல் அப்படின்றது ஈஸியா வெளிப்பட்டுடும். ஓகேங்களா, இலை மறை காய் போல் அப்படின்னா ஈஸியா வெளிப்படுத்தலாம், இல்லை மறைபொருள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இரும்பை கண்ட காந்தம் போல. சார் இரும்பை கண்ட காந்தம் போல, இப்ப இரும்பை கண்ட காந்தம் அப்படின்னா இப்ப இரும்பும் காந்தமும் அதோடைய நேச்சரே என்ன அப்படின்னா ஈர்க்கும், ரெண்டுமே ஈர்க்கும், இன்னும் கவர்ச்சி ஆயிடும்ன்றத கரெக்டான ஆன்சர். 114 பாருங்க. இருதலை கொல்லி எறும்பு போல. அது என்ன சார் இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னா, இப்ப இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னா இப்ப பாருங்க ஒரு மூங்கில் இருக்கு, ஒரு மூங்கில், இந்த மூங்கில், இந்த மூங்கிலுக்குள்ள ஒரு எறும்பு ஒண்ணு இருக்கு, இந்த எறும்பு. இந்த பக்கமும் வந்து பார்த்தோன்னா நெருப்பு எரியுது, இந்த பக்கமும் நெருப்பு எரியுது, இந்த பக்கமும் உங்களுக்கு நெருப்பு எரியுது, இந்த பக்கமும் நெருப்பு எரியுது, இந்த பக்கம் நெருப்பு எரியுது. ஓகேங்களா, இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா இந்த எறும்பால இந்த பக்கமும் வர முடியல, இந்த பக்கமும் வர முடியல. மூங்கில், ஓகேங்களா, ஒரு காட்டுக்குள்ள எரியும் போது இந்த பக்கமும் வர முடியல, இந்த பக்கம் வர முடியல, ரெண்டு பக்கமும் நெருப்பு எரியுது. அப்போ இருதலை கொல்லி அப்படின்னா இரு தலைகள் அப்படின்னா ரெண்டு முதன்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லினா நெருப்பு எரியும் போது அந்த எறும்பு எப்படி தவிக்கும், எந்த பக்கம் வெளியே போறது எந்த பக்கம் வெளியே போவாதுன்னு தவிக்கும். அதுதான் தவிப்பு அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துறாங்க.
இடி விழுந்த மரம் போல. சார், ஒரு இடி விழுந்த மரம்னா ஒரு மரத்து மேல இடி விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப சிம்பிளா இடி விழுந்த மரம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கும், டக்குன்னு ஒரு துன்ப செய்தி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? பெருந்துன்பமா இருக்கும். ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக மரணம் எய்தி விட்டார்கள் அப்படின்னா அந்த நியூஸ் நம்ம கேட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? இடி விழுந்த மாதிரி இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வா இருக்கும். ஓகேங்களா? அழித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேதனை அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இடியோசை கேட்ட மயில் போல, அதேதான். இடியோசை கேட்ட நாகம் போல, ரெண்டு இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அப்ப இடியோசை கேட்ட மயில் போல அப்படின்னா நீங்க ஒரு இடியோசையை கேட்கிற மயில் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? பயப்படும். பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மயக்கம், அப்படி மயங்கி போயிடும். அச்சம், அச்சம்ன்றது பயத்தோட. மருட்சி என்றாலும் அப்படி மிரண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. பயந்துட்டான்ப்பா, பயணம் பயந்துட்டான், மருட்சி. டக்குன்னு பேசி நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு டமடமான்னு இடி இடிக்குது, டக்குன்னு அவனுக்கு பயந்துருவீங்கல்ல, அதுக்கு பேர் மருட்சின்னு வாங்க. அப்ப இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னா அதே தான். ஓகேங்களா? ஸோ அச்சம், பயம், மயக்கம், மருட்சின்னு சொல்லலாம், மிரட்சின்னு சொல்லலாம். அது எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, மிரட்சி, அப்புறம் மருட்சி, சீற்றம், கலக்கம். இது எல்லாமே அது பொருளா வந்துடும். இதுதான் அதுதான் கிடையாது. ஆனா இந்த ஓமையோட பொருள் தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். பொருள் தெரியலனா கொஞ்சம் கண்ணியத்தன்மையா இருக்கும். இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு, ஒரு குரங்கு கிட்ட நீங்க ஜிஞ்சர், அதாவது இஞ்சி கொடுத்துட்டீங்க, அது சாப்பிட்டுடுச்சுன்னா அதுக்கு வந்து காரம் எடுத்துக்கும். அது தண்ணிக்கு என்ன பண்ணும், அலையும். அப்படியே அது கண்ணெல்லாம் வந்து அப்படி விழியில பிதுங்கிடும். தண்ணி இல்லாம அது என்ன பண்ணும், தாவி 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 அப்படியே ரொம்ப கொடுமையான ஒரு துன்பத்தை அனுபவிக்கும். என்ன சொல்றாங்க, இஞ்சி சாப்பிட்டா கண்டிப்பா தொண்டை எரிச்சலா இருக்கும். தண்ணி இல்லாம கண்ணெல்லாம் அப்படியே விழித்து அப்படியே விழி பிதுங்கிடும், விழித்தல். அப்புறம் வேதனை அப்படின்ற ஒரு பொருள் வருதுமா. அடுத்து பாருங்க, ஈன்றோல் நீத்த குழவி போல. ஈன்றோல் நீத்த குழவி போல அப்படின்னா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல பெற்றெடுத்தோல அதான் சொல்லுவாங்க. ஈன்றோல் நீத்த குழவி போல் அப்படின்னா பெத்த தாய இழந்த ஒரு குழந்தை. ஈன்றோல் அப்படின்னா ஈன்ற சொல்லுவாங்க, ஊர் பக்கம் கிராம பக்கம் சொல்லுவாங்க, நான் 10 மாசம் சுமந்து ஈன்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மாசம் சுமந்த உடனே ஈன்று எடுத்தேன். அப்ப ஈன்றோல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஈன்று எடுக்கிறது, பெத்தெடுக்கிறது. அப்ப அந்த ஈன்றோல நீத் அப்படின்னா இழந்து விட்ட ஒரு குழந்தை. ஓகேங்களா? சின்ன வயசுலயே தாயை இழந்த ஒரு குழந்தை எப்படி இருக்குமா, ரொம்ப வருத்தத்துடன் இருக்குமா, ரொம்ப துயரத்துடன் இருக்குமா, அதுதான் சொல்றாங்க இவங்க. ஓகேங்களா? இந்த 102வது இந்த 120வது ரொம்ப முக்கியமா, இதையே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ உரைமோருக்கு இடமில்லாத வீட்டில் விளைமோருக்கு போனார் போல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ஊமை. உரைமோருக்கு இடமில்லாத வீட்டில் விளைமோருக்கு போனார் போல. ஆடம்பரம், வீண் பெருமை. அதாவது உரைமோருக்கே இடம் இல்லை. உங்க வீட்டுல உரமோர் போறதுக்கே வந்து பார்த்தோன்னா இடம் இல்லை. நீங்க போட்டு விலை மோருக்கு விலை போட்டு விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மோர் எங்க விற்கிறாங்கன்னு போறதுக்கு போவாங்களாம். ஸோ அது வந்து ஆடம்பரம், வீண் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது தமிழகத்துல இதை நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப அழகான ஒண்ணு இருக்கு பாருங்க. உருபுணல் தந்துல கூட்டி அருமிடத்தும் கல்லூற்றிரும் ஆரே பால அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உருபுணல் தந்துல கூட்டி அருமிடத்து கல்லூற்றிரும் ஆரே போல எப்பொழுதும் உதவி செய்தல் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. எப்பொழுதும் உதவி செய்தல். அதாவது என்ன சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன சார் அப்படின்னா உருபுணல் தந்துல கூட்டி அருமிடத்தும், அதாவது மழை பெய்யும் போதும் சரி, ஒரு ஏரியோ ஒரு குளமோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உருபுணல் ஏரியோ குளமோ மழை பெய்ஞ்சாலும் சரி, அது வந்து தண்ணிய சேமிச்சு அந்த குளம் வந்து நமக்கு என்ன பண்ணும், நன்மை பயக்கும். மழை இல்லாத காலத்துல கூட அந்த இடத்துல போயிட்டு நீங்க பள்ளம் நோண்டிங்க அப்படின்னா அது ஊற்றாத்த என்ன பண்ணும், தண்ணியை கொடுக்கும். கீழே நீங்க நோண்டிங்கன்னா கீழே இருந்து தண்ணி கொடுக்காதான். கல்லூற்றிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கல் இந்த இருக்கு பாருங்க, கல் லூற்றிடும் ஆரே போல. நீங்க நோண்டும் போது அந்த ஊற்றாது உங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அப்ப எப்படிப்பட்டாலுமே ஒரு குளம் நமக்கு பயணம் தருது அப்படின்னு சொல்லிதான் இங்க அருமிடத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமை. இது கேட்கலாம். இப்பவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓமையை கேட்க மாட்டாங்க, தெரியாத ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற ஓமையை தான் கேட்பாங்க. ஸோ இது பாத்துங்க. ஓகேங்களா? அடுத்து உறங்கி விழிப்பது போல. சார், ஒருத்தர் உறங்கிட்டாருன்னா அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். விழிச்சிட்டார் அப்படின்னா அவர் பிறக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் வள்ளுவரே சொல்லுவார். ஓகேங்களா? உறங்கி இழப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க உறங்கி அப்படி விழிக்கிறது, அதாவது இறந்து பிறக்கிறீங்க. அப்ப 365 நாளுமே நீங்க வருஷத்துல
365 நாளுமே செத்து செத்து பிறக்கிறீங்க, செத்து செத்து பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உழுந்து குவிட்டலும் புகுந்த மையுண்டது போல. இது ரொம்ப நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது. உழுந்து குவியலுள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லு போட்டுக்கலாம். குவியலுள் புகுந்த மையுருண்டு போல அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இது வந்து என்னன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப சோகமா இருப்பாங்க பாத்தீங்களா, சோகமா ஏதோ வந்து ஒரு இழந்த போல சோகமா இருப்பாங்கல்ல. உழுந்து குவிட்டல் குவிட்டல் அப்படின்னாவே இந்த இடத்துல மனக்கவலை அல்லது தனிமை அப்படின்ற ஒரு பொருள் வரும். குவிட்டல் அப்படின்ற கேட்பாங்க. குவிட்டல் எழுதி வச்சுங்க. குவியலுள், சரி குவிட்டல் சொல்லிட்டேன், குவியலுள் அப்படின்னு சொல்லுவாங்க. குவியலுள் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னா தனிமை, மனக்கவலை. எப்பவுமே உங்களுக்கு தனிமையா இருக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனிமையை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ தனிமை தெரிதல், கவலையை தான் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். சரி பாருங்க, அதுதான் உழைபடு மெழுகு போல. ஓகேங்களா? அடுத்தது 124, உழைபடு மெழுகு போல. நோட் பண்ணிக்கங்கம்மா. உழைபடு மெழுகு போல. உலை என்றால் நெருப்பு. இப்போ நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா நெருப்புக்கு பக்கத்துல மெழுகுவத்தி போச்சுன்னா உழைபடுன்னா இங்க நெருப்புன்னு சொல்றாங்க. உலைன்னா நெருப்புக்கு பக்கத்துல இந்த மெழுகுவத்தி போச்சு அப்படின்னா அது வந்து அழியும், ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்றது. அதேதான் உலை வெய்து அடுவது போல அப்படின்றாங்க. உழைவது அதாவது உலை பெய்து அழுவது போல அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நெருப்பு தான் இவங்க சொல்றாங்க. இப்ப நெருப்புல போயிட்டு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டீங்க அப்படின்னா அது எப்படி வந்து கஷ்டப்படும், துன்பப்படும், வருத்தப்படும் அப்படின்ற ஒரு பொருளை தான் கொடுக்குது. அப்போ உழைபடு மெழுகு போல அப்படின்னாலும் அது வருத்தம், துன்பம், அழிவுன்னு எடுத்துக்கலாம். உலை பெய்து அடுவது போல அப்படின்னாலுமே அதே ஒரு பொருள் தான் வருது, அதே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப உலக்கை தேய்ந்து உளிப்பிடி ஆனது போல. இப்ப உலக்கை எப்படி இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும் உலக்கை, கரெக்டுங்களா? இவ்வளவு பெருசா இருக்கும். இது வந்து இப்போ சின்னதா உளின்றது ஒரு சின்னதா தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படி வி ஷேப்ல இருக்கும். இப்போ உலக்கை தேய்ந்து உளிபிடி ஆனது போல அப்படின்னா அது வந்து குறைஞ்சு போச்சு, வர வர குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வர வர நமக்கு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை மாத்திக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது 127. இந்த 127வது கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது உருத்திராக்க பூனை உபதேசம் பண்ணியது போலன்றாங்க. உருத்திராக்க பூனை உபதேசம் பண்ணியது போல அப்படின்றது ஆக்சுவலி இந்த உருத்திராக்க பூனை அப்படின்னா ரொம்ப அப்படியே வில்லங்கமான ஒரு பூனை எடுத்துக்கலாம். உருத்திராக்க, ஓகேங்களா? உருத்திராக்க பூனை உபதேசம் பண்ணியது போல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கிட்ட பாசாங்க காட்டும். ஓகேங்களா? ரொம்ப அப்படியே நல்லவங்க போல அப்படியே பாசாங்க காட்டும். அப்படியே வந்து நல்லவங்க போல நமக்கு அப்படியே அன்பு காட்டுறதே வந்து நைட்டு 12 மணிக்கு நம்ம வீட்டில் பால் வச்சிருப்போம், அது வந்து குடிச்சிட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மாரி பண்ணும். ஓகேங்களா? அதுதான் எடுத்துக்கணும். உருத்திராக்க பூனை உபதேசம் பண்ணியது போல அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? உருத்திராக்க பூனை உபதேசம் பண்ணது போல அப்படின்ற ஒரு பொருள் வந்துடுது. ஸோ 128. ஓகேங்களா? 128 பாருங்க. உருவும் நிழலும் போல. உருவம் என்றால் உருவம், நிழல் என்றால் நிழல். பொதுவா நம்மளுடைய உருவம், நம்ம உருவத்துக்கு பின்னாடி நிழல் அப்படியே தொடரும், எப்பவுமே அது கண்டினியூவா இருக்கும். ஓகேங்களா? அது பிரியாமலாம் இருக்காது, எப்பவுமே நம்ம அது கூட வந்துட்டே இருக்கும். ஸோ இதை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஊமை தான். எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை மட்டும் சொல்றேன். அதுதான் ரொம்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப அதிகமா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உரிய காலத்தில் பெய்த மழை போல அப்படின்றாங்க. உரிய காலத்தில் பெய்த மழை போல அப்படின்னா தக்க தருணத்துல ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உரிய காலத்தில் பெய்த மழை போல அப்படின்றதுக்கு ஓமையா இருக்கும். தக்க காலத்தில் ஒருவர் செய்த உதவி. உயிரை பிரிந்த உடம்பு போல. இப்போ உயிரை விட்டு ஒரு உடம்பு போயிடுச்சு. ஓகேங்களா? உயிரை விட்டு, அதாவது உயிரை உடம்பை விட்டு பிரிஞ்சு போச்சு. ஒருத்தருடைய பாடியில இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிர் போயிட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த பாடிக்குள்ள வரத்துக்கு துடிக்கும். இதுக்குதான் நல்ல ஒரு படம் எக்ஸாம்பிள சொல்லலாம். அந்த புட்டம்மன் படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புட்டம்மன் படத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது தவிர்க்கும். ஸோ அடுத்து சொல்றாங்க பாருங்க. உப்போடு நெய்ப்பால் தயிர்காயம் செய்தடினும் கைப்பார பேய் சுரையின் காய் போல. ஆக்சுவலி என்ன சார் சொல்ல வராங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமையமா இது. இது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 131வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலடியார்ல வரக்கூடிய ஒரு கேள்விமா. நாலடியார். ஓகேங்களா? நாலடியார்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. நாலடியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உப்போடு நெய்ப்பால் தயிர்காயம் பெய்தடினும்
கைப்பாரா பேய்ச்சுரக்காயின் காய் போல, சுரையின் காய் போலன்றாங்க. அதாவது என்ன சார், ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 131 உப்போட அப்படின்னா இந்த உப்பு, நெய், பால், தயிர். உப்பு, நெய், பால், தயிர். காயம் என்றால் பெருங்காயம். அதாவது பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. உப்பு, நெய், பால்னா நெய், பால், தயிர். ஓகேங்களா? காயம்னா பெருங்காயம். இது எல்லாத்தையுமே, பெருங்காயம் போன்ற நல்ல சுவைகளை தரக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நீங்க சமைச்சு போட்டு சமைச்சா கூட இந்த பேய்ச்சுரக்காய் அப்படின்னா பாகற்காய்ன்னு சொல்லுவாங்க. பேய்ச்சுரக்காய்னு என்ன, ஒரு வகையான கசப்பான காய்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேய்ச்சுரக்காய் அப்படின்னா பாகற்காய் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு வகையான கசப்பான ஒரு வகையான காய் இந்த பேய்ச்சுரக்காய். அந்த பேய்ச்சுரக்காய் என்ன பண்ணாது அப்படின்னா அதோடைய கசப்பு தன்மையை மாத்தாதான். அது எப்படி சமைச்சாலுமே கசப்பா தான் இருக்குமா. என்னதான் இதெல்லாம் போட்டு நீங்க உப்பு போட்டு, நெய் போட்டு, பால் போட்டு, தயிர் போட்டு, பெருங்காயம் போட்டு என்னதான் நீங்க சமைச்சாலும் அந்த பேய்ச்சுரக்காய் இருக்கு பத்தியில, அந்த பேய் சுரை அப்படின்னா, சுரையின் காய் அப்படின்னா அது வந்து ஒரு கசப்பு தன்மை தரக்கூடிய ஒரு வகையான காய். அது தன்னுடைய தன்மை வந்து மாத்திக்காதான். அதான் சொல்றாங்க மாறாத தன்மை அப்படின்னு சொல்றாங்க. மாறாத தன்மை. சோ 132வது கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமானதுமா. உப்பிருந்த பாண்டம் போல. உப்பிருந்த பாண்டம் போல. உப்பிருந்த பாண்டம்னா ஒண்ணும் கிடையாது, உப்பு வைக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு பானை இல்ல ஒரு மண் பாத்திரம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதைதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா உப்பு நிரப்பப்பட்ட ஒரு மண்பானை இருந்துச்சுன்னா அந்த மண்பானை என்ன பண்ணும் அப்படின்னா நாளடைவுல உப்புடைய காரத்தன்மையினால, உப்பு வந்து காரத்தன்மை கொண்டது, உப்புடைய காரத்தன்மையால் அது என்ன பண்ணா அரிக்கப்பட்டு அந்த பானை என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு நாளடைவுல உடைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் இந்த உடம்பு கூட நாளடைவுல அழிஞ்சு போயிடுமா. நம்மளுடைய உடம்பு கூட நாளடைவுல அழிஞ்சு போயிடுமா. நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல, அப்ப இந்த உடம்பும் சரி அந்த பாண்டமும் சரி, உப்பு இருக்கக்கூடிய பாண்டமும் சரி நிலை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. நிலை இல்லாதது அப்படின்ற ஒரு பொருள் வச்சு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 133வது உண்ணுதற்கு தகுதி இல்லாத வாவியில் நீர் நிரம்பியிருத்தல் போல. அது என்ன சார்? உண்ணுதலுக்கு, அது குடிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு வாவி என்றால் ஒரு பொய்கை. அந்த இடத்துல நீர் ரொம்ப நிரம்பி இருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பயனற்றது, பயனின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எந்த ஒரு பயனும் கிடையாது. உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல அப்படின்னா, உச்சந்தலையில ஆணி அரைஞ்சாங்க அப்படின்னா அப்படி உறுதியா நிக்குமா. ஓகேங்களா? அப்படியே உறுதி, அப்படியே சொல்லுவாங்க. உச்சந்தலையில ஆணி அடிச்ச மாதிரி புரிஞ்சிருக்குங்க அப்படின்னு உறுதி. ஓகேங்களா? அடுத்தது உள்ளிடற்ற பதர் போல அப்படின்றாங்க. அது என்ன சார் உள்ளிடற்றனா உள்ள எதுவுமே இல்லாத ஒரு வகையான பதர் என்றால் இந்த இடத்துல நம்ம ஒரு புதரை கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விமா. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கேள்வி நம்ம பார்க்குறோம் இது. ஸோ இப்போ உள்ளிடற்ற பதர் போல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு பதர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பதர் என்றால் ஒரு வகையான புதர் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல உள்ளிடற்ற பதர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நெல்மணியை குறிக்கிறாங்க. நெல்மணின்னா உமி இருக்கும், உமிக்குள்ள நெல் இருக்காது. அதான் உள்ளிடற்ற பதர் அப்படின்னா உள்ள எதுவுமே இல்லாத ஒரு வகையான உமி அப்படின்னா அந்த உமியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நெல் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அது உள்ள அரிசி இருக்கும், அது சாப்பிட முடியும். இப்போ அது பயனின்மை, அது வந்து போலி அப்படின்ற ஒரு ஊமையை வந்து உணர்த்துது. ஓகேங்களா? உலக்கை கொழுந்து போல. இப்ப ரொம்ப முக்கியம். இந்த உள்ளிடற்ற பதர் என்றால் நெல்மணி அற்ற உமி அப்படின்னு ஒரு பொருள் வரும். உலக்கை கொழுந்து போல. அது என்ன சார் உலக்கை கொழுந்து போல அப்படின்னா அதாவது அறிவில்லாத ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? உலக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலக்க அப்படின்னு நெல் குத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மரக்கட்டை உலக்கை. அப்ப உலக்க கொழுந்து அப்படின்னா அறிவில்லாதவங்க. நல்லா உலக்க மாதிரி இருக்காம பாரு கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உலக்கை கொழுந்து அப்படின்னா நல்ல செக்கு மாடு மாதிரி இருந்துகிட்டு அது வந்து கல்வி அறிவு இல்லை. உலக்கை கொழுந்து அப்படின்னா பொதுவாக முற்றிலும் பயனற்ற அப்படி சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அறிவில்லாத ஒருவரை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மரபு அந்த காலகட்டத்தில். அப்ப வந்து அறிவு குறைவு அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. அறிவு குறைவு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க 137 பாருங்க. 137 உயிர் சுற்றின். ஓகேங்களா? உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இந்த இடத்துல உயிர் சுற்று என்றால் நகைச்சுற்று. ஆல்ரெடி உங்களுக்கு நகைச்சுத்து வந்துட்டு இருக்குது கையில, நகைச்சுத்து கையில வந்துட்டு இருக்குது. அந்த நகைச்சுத்துனா நமக்கு நகத்தை சுத்தி ஓரமா ரெட்டிஷா இருக்கும். ஆல்ரெடி நகைச்சுத்து வந்து கை வலி சம வலி, அது மேல உலக்கை வந்து விழுந்துருச்சு. உலக்கை அப்படின்னா நம்ம செய்யலாம் நெல் குத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு உலக்கை.
அந்த உலக்கை வந்து உழுதுருச்சுன்னா ஸோ பயங்கரமான ஒரு வேதனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க பெருந்துயரம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. உயிரும் உடம்பும் போல, ஒரு உயிரும் சரி உடம்பும் சரி கண்டிப்பா எப்படி இருக்கும், பிரியாத நட்பு ஒற்றுமை எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா, நல்லா எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, 139 பாருங்க. உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவார் போல. உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவார் போல அப்படின்னா, இப்போ உட்சுவர் உள்ள வந்து பூசல, வீடு கட்டி இருக்கீங்க, உள்ள பூசல, வெளியே மட்டும் பூசி இருக்கீங்க அப்படின்னா வெளியே பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும், அது உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும், உள்ள வந்து பூசாம இருக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது நமக்கு இது. அப்போ உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவார் போல அப்படின்னா அது பயனற்ற செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பயனற்ற செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கமா, ரொம்ப முக்கியமானது இது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை தெளிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிப்படைத்தன்மை தெளிவு அப்படின்ற ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வெளிப்படைத்தன்மை தெளிவு அப்படின்ற ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். உள்ளங்கையில நெல்லிக்காய் வச்சா அது வெளிப்படை தெரியும், அதுக்காக தான் வெளிப்படைத்தன்மை. இது 10th புக்லயும் இருக்கு, 8th புக்லயும் இருக்கு இது. ஸோ உமையும் சிவனும் போல, அது என்ன சார் உமையும் சிவனும் போல அப்படின்னா, உமை அப்படின்னா அது பார்வதி தேவி சொல்லுவாங்க, சிவன் அப்படின்னா சிவபெருமான சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா நெருக்கமா தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, நெருக்கமா தான் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இணை பிரியாம நெருக்கமா தான் இருப்பாங்க. ஸோ இதை நம்ம நட்புன்னு கூட எடுத்துக்கலாம், நெருக்கம்ன்ற ஒரு பொருளை வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து போங்க 142. ஸோ 142 உமி குற்றி கை வருந்தினார் போல. ஓகேங்களா, உமி குத்தி கை வருந்தினார் போல அப்படின்னா உமி ஏன் குத்த போறீங்க, நெல்லு குத்துனா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெல் கிடைக்கும். ஓகேங்களா, உமி மட்டும் நெல் இல்லாத உமியை குத்துனீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்கதான் செய்யும். அது வந்து பயனின்மை. ஓகேங்களா, அது இல்லது ஆக்சுவலி அரியார்த்தனம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு அரியாத்தனத்தை குறிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வருத்தம் வேதனை என்ற ஒரு பொருட்களையும் அது நமக்கு வந்து கொடுக்குது. வருத்தம் வேதனை என்ற ஒரு பொருள்களையும் கொடுக்குது. ஸோ அடுத்தது உடும்பு பிடி போல அப்படின்னு சொல்றாங்க. உடும்பு பிடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடும்பு பிடி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும். ஸோ அது என்ன சார் உடும்பு பிடி அப்படின்னா அப்படியே டைட்டா பிடிக்கிறது. ஓகேங்களா, உறுதி பிடிப்பு இல்ல பிடிவாதம் அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்தும், அப்படியே டைட்டா பிடிக்கிறது. அடுத்து பாருங்க, உடுக்கை இழந்தவன் கைப்போல் அப்படின்னு சொல்றாங்க. உடுக்கை என்றால் என்ன சந்தத்துல, உடுக்கை என்றால் ட்ரெஸ், ஆடைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆடை. இப்போ எந்த அளவுக்கு நீங்க இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய ஷர்ட்டையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாலையோ டக்குன்னு இழுத்துறாங்க அப்படின்னா, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி டக்குன்னு கையை வந்து எடுத்து மார்பகத்தை மறைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்க கை வேகமா போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்க நண்பன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு திருக்குறள். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். நட்பு விரைவு அப்படின்ற அந்த பொருளை வச்சு கொடுக்குறாங்க. ஸோ உடலும் உயிரும் போல. ஸோ உடல் இருக்கு, உயிர் இருக்கு. இந்த உடலும் உயிரும் அப்படின்னா ஒற்றுமை நெருக்கம் என்ற ஒரு பொருளை கொடுக்கும். ஒற்றுமை நெருக்கம் என்ற ஒரு பொருளை கொடுக்கும். அடுத்து பாருங்க, ஊர்க்கடனும் உள்ளங்கை சிறங்கும் போல. ஓகே, ஊர்க்கடனும் உள்ளங்கை சிறங்கும் போல. 146 பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஊர்க்கடனும் உள்ளங்கை சிறங்கும் போல அப்படின்னா, இப்ப ஊர்க்கடன், இப்போ ஊர்ல வந்து கடன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கும், வேதனையா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம கைக்குள்ள உள்ளங்கையில சிறங்குன்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தொழுநோய் வந்துருச்சுன்னா ரொம்ப வேதனைப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. நோட் பண்ணிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு கேள்விமா இதுவும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க 147 ஊருணி நீர் நிறைந்தாற்றல் போல அப்படின்னா, இப்ப ஊருணி நீர் நிறைந்தாற்றல், ஊருணி என்றால் என்ன அப்படின்னா இங்க கிணறு. ஊருணி என்றால் கிணறு என்ற ஒரு, அப்ப அந்த கிணத்துக்குள்ள நீர் நிறைந்திருந்தா அது வந்து எல்லாருக்குமே பயன்படும். ஓகேங்களா, அனைவருக்குமே அது பயன்படும் அப்படின்றது அது ஒரு பொருளா இருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 148 என்ன சொல்ல வராங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது இது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 148 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஊரங்கனநீர் அப்படின்னா என்ன சார், ஊரங்கனநீர் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை நீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாக்கடை நீர். ஊரங்கனநீர்னா சாக்கடை நீர். உறவு நீர்னா என்ன சார் அப்படின்னா, உறவு நீர் அப்படின்னா தூய்மையான கடல் நீர் அப்படின்னு, தூய்மையான கடல் நீர் எடுத்துக்கலாம். இந்த ஊரங்கன நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாகும், அதாவது தீர்த்தமாதல் போல அப்படின்னா, இந்த சாக்கடை நீர் வந்து பார்த்தோன்னா தூய்மையான கடல் நீர்ல போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் தூய்மையா மாறிடுமா. ஓகேங்களா, தூய்மையான பெருங்கடல் நீர் எடுத்துப்போம். அப்போ ஒரு கெட்ட பையன்
ஒரு நல்ல பையன் கூட சேர்ந்தானா அந்த கெட்ட பையனும் நல்ல பையனா மாறிடுவான் அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. நல்லினம் சேர்தல் அப்படின்ற ஒரு ஓமையை வச்சு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓமை. ஊமையும் ஊமையும் மூக்கு சொரிந்தார் போல. மூக்கு, ரெண்டு பேருமே ஊமை. இவரும் பேன் பேசுவாரு, அவரும் பேன் பேசுவாரு. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக நான் சொல்றேன், ஓகேங்களா? யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக கிடையாது. ஸோ ஊமை வந்து பார்த்தீங்கன்னா பேபான் பேசும்போது அவங்களும் பேபான் பேசும்போது ரெண்டு பேரும் தேவையில்லாத விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் பேசுறது ரெண்டு பேருக்கும் புரியாது, கரெக்டுங்களா? ரெண்டு பேரும் மூக்கை சொரிந்து கொண்டார் போல் அப்படின்றது பயனற்ற விவாதம் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. ஸோ அடுத்து பாருங்க, ஊமை செய்யும் பிரசங்கத்தை செவிடன் கேட்டது போல. ஊமை செய்யக்கூடிய ஒரு பிரசங்கத்தை செவிடன் வந்து கேட்கறானா. செவிடன் அப்படின்னா காது கேட்காத ஒருத்தர் வந்து பேச முடியாத ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, காது கேட்க முடியாத ஒருத்தர் அதை கேட்டுட்டு இருக்காரு. இதனால இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கா? பயனின்மை அப்படின்றது எடுத்துக்கலாம். ஊர் எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கேட்டது போல அப்படின்னா இது வந்து ரொம்ப சுயநலமா இருக்குங்க, ஓகேங்களா? ஊரே எரிஞ்சிட்டு இருக்கு, டக்குன்னு நீங்க வந்து பீடிக்கு போயிட்டு நெருப்பு இருக்கா அப்படின்னு போய் கேட்கறது ரொம்ப முட்டாள்தனம் அல்ல, அது சுயநலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெஸ்டா சுயநலம், அலட்சியம். ஊர் எப்படி போனா ஓகே, பொறுப்பின்மை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு, ஒரு ஊமை வந்து ஒரு கெட்ட கனவு கண்டுடிச்சு அது யாருக்கிட்டுமே சொல்ல முடியாது, அது வந்து பேன் தவிக்கும், ஓகேங்களா? கூற இயலாமை, தவிர்க்கும், ஓகேங்களா? கூற முடியாது, தவிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது இதுதான். இதே எடுத்துக்கிங்க, ஊசியும் சரடும் போல, ஓகேங்களா? அல்லது ஊசியும் நூலும் போல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊசியும் நூலுமே நம்ம எப்பவுமே பிரிக்க முடியாதுங்க. இணை பிரியாமை, பிரியா நட்பு அப்படின்ற ரெண்டு விதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இணை பிரியாமை, பிரியா நட்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 144, சரி 154, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எள்ளில் எண்ணெய் போல் அப்படின்னாங்க. எள்ளுல எண்ணெய், இப்போ எள்ளுல தான் எண்ணெய் உருவாக்குவாங்க, ஓகேங்களா? எள்ளுல இருந்து எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வந்து மறைஞ்சிருக்கும், அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வந்து மறைஞ்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைவு அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இல்லை ஒளிந்திருத்தல் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். எள்ளும் பச்சரிசியும் போல. எள்ளும் பச்சரிசி அப்படின்னா எள்ளு வந்து கருப்பா இருக்கும், பச்சரிசி வெள்ளையா இருக்கும், ரெண்டுமே வேற வேற தானே, வேற்றுமை அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்குது. அடுத்தது அதாவது எழுத்தறியாதவன் ஏட்டை சுமந்தது போல அப்படின்றது. எழுத்தறியாதவன், அதாவது எழுதவும் தெரியாது, அவருக்கு எழுத தெரியாது. ஏடு என்றால் ஸ்லேடை, ஓகேங்களா? ஏடு என்றால் இந்த நம்ம ஸ்லேடுன்னு சொல்லுவோம், ஸ்கூல்ல வச்சுட்டு இருப்போம், குழந்தைங்களுக்கு சின்னதாக வாங்கி கொடுப்போம் பயிற்சி பண்றதுக்கு, பயிற்சி, அது ஏடு. அது ஏட்டை சுமந்தது போல அப்படின்னா ஏன்னா புத்தகம் கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்துல புத்தகம், ஏடு என்றால் புத்தகம் கூட எடுத்துக்கலாம். அது பயனற்றது, எழுதவே தெரியாது அப்படின்றப்போ அது என்ன, பயனற்றது தானே, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எலும்பிச்சங்காய்க்கு புளிப்பு ஏற்றுகிறது போல் அப்படின்றாங்க. எலும்பிச்சை காய்க்கு புளிப்பு ஏற்றுகிறது போல் அப்படின்றாங்க. இப்போ எலுமிச்சை காய்க்கு ஆல்ரெடி எலுமிச்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை காய் வந்து புளிப்பாக தான் இருக்கும், புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். திரும்பவும் நீங்க புளிப்பேற்றீங்க அப்படின்னா அது வீண் வேலை அல்லவா, தேவையில்லாத ஒரு வேலை. ஆல்ரெடி அது புளிப்பாக தான் இருக்கும், ஓகேங்களா? எலிக்கு பயந்து வீட்டிற்கு தீ வைத்தது போல, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலுங்க, ஓகேங்களா? இப்போ எலி வந்து வீட்டில் அதிகமாக எலி இருக்குன்றதுக்காக எலிக்கு பயந்து நீங்க வீட்டுக்கு தீ வச்சிங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் தானே, ஓகேங்களா? தான் சொல்றாங்க. எரி முன்னர் வைத்திரு போல கெடும் அப்படின்வாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வருமுன் காவாதவன் வாழ்க்கை, ஓகேங்களா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரி முன்னர் வைத்திரு போல கெடும் அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்னாடியே அறிஞ்சு கொள்ளாதவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வைக்கப்போருக்கு பக்கத்துல கொல்லி கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க சமமா, டக்குன்னு வைக்கப்போர் வந்து பத்திக்குமா, அப்ப வந்து அழிவு என்ற ஒரு பொருளை கொடுக்குதுன்னு தான் சொல்ல வராங்க, ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து பாருங்க, எரிமண்டி காண தலைப்பட்ட தீப்போல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஓமைங்க. ஸோ எரிமண்டி காண தலைப்பட்ட தீப்போல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமை, கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஓமை டிஎன்பிசி எக்ஸாம்ல. அதாவது என்னன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒரு காடு எரிஞ்சிட்டு இருக்கு, காடு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த காடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது காத்து வீச ஆரம்பிச்சா அந்த காத்தால இன்னும் என்ன ஆகும், காடு பயங்கரமா குளிர்ந்துக்கிட்டு எரியும். அதே மாரி தான், ஓகேங்களா? ஒரு நம்ம வந்து கோபத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கோபத்தை இன்னும் தூண்டி விட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னும் பெருங்கோபமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமை தான் பெருங்கோபம் அப்படின்ற ஒரு ஓமை தான்.
ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. இந்த ஓமைகளை நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. ஒரு சில ஓமைகள் ஈஸி தான், ஆனா எல்லா ஓமைகளும் ஈஸி கிடையாது. ஸோ டஃப் வைக்கணும் அப்படின்னா வச்சு விட்டுருவாங்க. இதுல கிட்டத்தட்ட 500 இருக்கு. நான் பார்ட் 1ல 100 முடிச்சிருக்கேன். பார்ட் 2ல இப்ப 100 முடிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து ஒவ்வொரு பார்ட்டை பார்த்துக்கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கூட யூடியூப்ல அப்படியே முடிச்சுட்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஸோ பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். பட் யூடியூப் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம். அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? பேடு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மெட்டீரியல் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, எரிகின்ற கொல்லியை ஏற தள்ளினார் போல. எரிகின்ற கொல்லியை ஏற தள்ளினது போல அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு அடுப்பு, விறகு அடுப்பு இருக்குங்களே, அது நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஒன்னும் நல்லா என்ன பண்றோம், நம்ம தள்ளி உள்ள விடுறோம். ஓகேங்களா? உள்ள விடுறோம், இன்னும் தக தக தகா எரியுது. அப்போ வேதனையை தூண்டுதல் அப்படின்ற ஒரு பொருள் வருது. ஓகேங்களா? எரிபடு பஞ்சு போல. எரிபடு பஞ்சு போலனா எரியக்கூடிய ஒரு நெருப்புல பஞ்சு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது அழிஞ்சு போடும். அப்ப அழிந்து போதல் கெடுதல் என்ற ஒரு ஓமையை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 163மா. ஓகேங்களா? 163வது. இப்போ 163 யமன் கையிலிருந்து மீண்டது போல அப்படின்னா, இப்ப யம தர்மனுடைய கையிலிருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம். இது வந்து அதிசய பிறவி என்ற ஒரு படம் கூட இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமானது. எந்நிலத்து வித்திடனும் காஞ்சிரங்காய் தெங்காதது போல. நோட் பண்ணிக்க, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஓமைமா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த எந்நிலத்து வித்திடனும் காஞ்சிரங்காய் தெங்காதது போல் அப்படின்னா, காஞ்சிரங்காய் அப்படின்னா என்னன்னா கசப்பு தன்மை கொண்ட ஒரு காய். தேங்காய் என்றால் இனிப்பு தன்மை கொண்ட ஒரு காய். ஓகேங்களா? நீங்க எந்த நிலத்துல வேணா எடுத்துங்க, நல்ல இனிப்பு தன்மை கொண்ட நிலத்திலேயே போயிட்டு நீங்க வித்திடினும்னா விதைய போட்ட காஞ்சிரங்காயோட விதையை போட்டீங்கன்னா கூட காஞ்சிரங்காய் ஒரு நாளும் இனிப்பான காயா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இது மாறா குணம் அப்படின்ற ஒரு போமையை உணர்த்துது. எந்நிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காய் தெங்காதது போல் அப்படின்றாங்க. அந்த ஓமையை நீங்க புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர் மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகேங்களா? எந்நிலத்து வித்திடனும் காஞ்சிரங்காய் தெங்காதது போல் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை போல். எடுப்பார் கைப்பிள்ளை போல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எது சொன்னாலுமே அப்படி செஞ்சிருவாங்க. அப்ப சுயநிலை அற்றோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 4 பேர் வந்து நீ வந்து இப்படிதான் அப்படிதான் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி நம்பிடுவாங்க 4 பேர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அப்படி ஏத்துக்கிறது, யார் எது சொன்னாலும் செஞ்சிருது. ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எட்படிவு போல் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓமைமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓமை இது. சோ அதாவது எட்பகவு போல் அப்படின்றாங்க. எட்பகவு அப்படின்னா இந்த இடத்துல எல் அப்படின்ற ஒரு பொருள் வருமா. எல் எட்பகவு அப்படின்னா எல்ல ஏற்படக்கூடிய சிறிய பிளவு. எல்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான சிறிய பிளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிறிய பிளவு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது எட்பகவு போல் அப்படின்னு சொல்றாங்க. எட்பகவு போல். இப்ப இந்த எட்பகவு போல் அப்படின்னா என்னதான் எள்ளுல சின்ன அளவுக்கு விரிசல் விட்டா கூட அது வந்து பார்த்தோன்னா சிறுமையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன அளவு எள்ளு வந்து சின்ன அளவுக்கு பிளவு ஏற்படுமா. அதாவது எட்பகவு போல்னா எள்ளு சின்ன அளவுக்கு பிளவு ஏற்படுமா, அது சிறுமை தான் அப்படின்னு சொல்ல வராங்க. எட்டி பழுத்தார் போல் அப்படின்றாங்க. அது என்ன சார் எட்டி பழுத்தார் போல் அப்படின்னா, எட்டி அப்படின்றது என்ன சார்? ஃபர்ஸ்ட் எட்டினா என்ன சார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எட்டினா என்ன? எட்டி அப்படின்றது ஒரு வகையான நச்சு மரம். அந்த நச்சு மரத்துல இருக்கக்கூடிய காய்கள் வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் பழுக்காது. அதை சாப்பிடவும் முடியாது. அது பழுத்தா கூட சாப்பிட்டீங்கன்னா கூட அது உயிர் போயிடுமா. ஓகேங்களா? உயிர் போற அளவுக்கு ரொம்ப தீங்கான காய் தான் அந்த எட்டி காய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பயனற்றது. எட்டாப்பழம் புளித்தது போல் அப்படின்னா எட்டாவது ஒரு பழம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்கலாம், ஒரு பழமா எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எட்டலை, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழத்தை என்ன பண்றீங்க, எடுக்கிறீங்க மேலே ஏறி. ஓகேங்களா? அது எட்டலை, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றீங்க, அந்த பழத்தை எடுக்கிறீங்க. எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, அதை அந்த பழத்தை சாப்பிட்டு பாக்குறீங்க. சாப்பிடும்போது அந்த பழம் வந்து ரொம்ப புளிப்புத்தன்மையை கொண்டிருக்கு. ரொம்ப புளிப்புத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது நீங்க ஏமாந்துருவீங்கல்ல. ஏமாற்றம் இல்லைன்னா குறை கூறுதல் அப்படின்ற அந்த உணர்வை கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். குறை கூறுதல் அப்படின்ற அந்த உணர்வை எடுத்துக்கலாம். அடுத்தது நல்லாவே இல்லை, இது புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல மேல இருந்து எடுத்து. எட்டா பழத்திற்கு கொட்டாவி விட்டது போல். கொட்டாவி ஏமாற்றம் தான். அது உனக்கு எட்டவே எட்டல. அதாவது எட்டா பழத்துக்கு கொட்டாவி விட்டதுன்னா அது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏக்கமா இருக்குது. எருமை மாட்டின் மேல் மழை பெய்தது போல. எருமை மாடு மேல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து அதுக்கு சூடு சொரணம் எதுவுமே இருக்காது.
அது வீண் தான். ஓகேங்களா? அது மேல மழை பெஞ்சாலும் சரி, நம்ம ஊர் பக்கம் பேசுவாங்க பாரு, கிராமத்து பக்கலாம், எரும மாடு மேல மழை பெஞ்சு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னுவாங்க. அப்ப வீணாகி போகுதுல, அது ஒரு பயனும் கிடையாது, பயனற்றது. ஓகேங்களா? அது அமைதியா உட்காந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். இச்சிலை தின்று ஏப்பம் இட்டார்போல் அப்படின்றாங்க. இச்சிலை தின்று ஏப்பம் இட்டார்போல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியுமா. இச்சிலைன்னு கேட்பாங்க டிஎன்பிசியில, ரொம்ப முக்கியமானது. ஸோ எச்சிலை தின்று ஏப்பம் விட்டார் போல் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எச்சல் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு வச்ச ஒரு இலை. ஓகேங்களா? அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி தான் வச்சிருப்பாங்க, கொஞ்சமாக தான் வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டு நீங்க ஏப்பம் அப்படி திருப்தியா சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப திருப்தி அடைய முடியாதது அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு வச்ச இலையை நம்ம சாப்பிட முடியாதுல்ல அர்த்தம். அது இது நல்ல ஒரு உண்மை சொல்லலாம். அது சின்ன சின்ன காரியங்களை செய்து வெற்றி பெற்றுட்டு ஏதோ பெரிய காரியங்களை செஞ்சு வெற்றி பெற்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கும் நம்ம ஒரு ஊமையா சொல்லலாம். ஒரு முக்கியமானது கூட. ஓகேங்களா? எச்சிலை. எச்சில் இலைக்கு நாய் அடித்து கொண்டு நிற்பது போலன்னு சொல்லுவாங்க. எச்சிலைக்கு, எச்சில் அப்படின்னா எச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. இலை சாப்பிட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இலை. இச்சில் ஈடு போட்டுக்கலாம், ஏவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எச்சில் இலைக்கு நாய் அடித்து கொண்டு நிற்பது போல அப்படின்னா மதிப்பில்லாத விஷயத்திற்காக சண்டையிட்டு கொள்வது. ஆமா, அதுவே எச்சல தான், அதுக்கு போய் அச்சுக்கிறாங்க. யமன் கையில் அகப்பட்ட உயிர் போல. யமன் கட்ட அகப்பட்ட ஒரு உயிர்னா அது கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. மாட்டிக்கொள்ளுதல் இல்ல அகப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வண்டி ஓட்டினீங்கன்னா, ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். ரொம்ப வேகமா வண்டி ஓட்டும் போது யமதர்மன் புட்ரா புட்ரா அப்படின்னு சொல்லி ஓட்டுறான்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன். உண்மையை வந்து பார்க்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலுமே வேகமா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக கருத்தை தான் அந்த ரீல்ஸ் வந்து பதிவு செய்யுது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார் போல. ஆல்ரெடி உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை உசுப்பேத்தி வரத்துக்கு சொந்தக்காரங்க வருவாங்க. அப்ப வேதனையை தூண்டுதல், அப்ப தூண்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தூண்டி விடுதல் எடுத்துக்கலாம். எள்ளுக்குள் எண்ணெய் போல, இது ஆல்ரெடி பார்த்தோம். பட் அங்க கொஞ்சம் எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு அப்படின்னா அது வந்து மறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல ஒளிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா எறும்பு ஊற கல் தேய்ந்தார் போல. எறும்பு ஊறி ஊறியே கல் என்ன பண்ணிடுச்சு, தேய்ச்சி விட்டுடுச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முயற்சி இல்லை விடாமுயற்சின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எறும்பே பண்ணு கல்லு தேய்ச்சி விட்டுரும், இரும்பு கூட தேய்க்கும். எள்ளில் எண்ணெய் போல, மேல இருந்த கொஸ்டின் தான், அப்படியே நோட் பண்ணிக்க. சோ ஒளிந்திருத்தல், மறைபொருள் மறைவு. எலியும் புடையும் போல. எலியும் புடையும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பகைதான். ரெண்டு பேருமே பகையா தான் இருப்பாங்க. பகை உணர்வு விரோதி. டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கலாம்ல, டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ அடுத்து 179. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 179 இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழிமா, நோட் பண்ணிக்கோங்க. 179. ஏனி தோணி நார்தங்காய் போல் அப்படின்னா தியாகம்னு சொல்றாங்க. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, பிரிச்சு பார்ப்போம். லேடர், ஏணி. இந்த ஏணி வந்து பாத்தீங்கன்னா மாடிப்படிய ஏறுறதுக்கு ஏணி வந்து யூஸ் ஆகும். ஏணி முடிச்சிட்டு பிறகு ஏணி என்ன பண்ணோம், நம்ம தூக்கி தூரம் போட்டுருவோம். தோணி, தோணி அப்படின்னா ஒரு ஆத்த கடக்கிறதுக்கு தோணி பயன்படுத்துவோம். ஆத்த கடந்துட்ட பிறகு தோணியை தூக்கி என்ன பண்ணுவோம், வெளியே தூக்கி போட்டுருவோம். அடுத்தது நார்தங்காய். நார்தங்காய் பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஊறுக்காய். ஓகேங்களா? ஊறுக்காய் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு, ஓகேங்களா, உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஊறுகாய் தூக்கி தூரம் போட்டுருவோம். அப்ப எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், தியாகம் பண்ணிடுறோம். அப்படின்னா அது ஒரு விளக்கமா இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமை. இது மாதிரி முக்கியமான ஓமைகளை படிச்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒரு ஈஸியா இருக்கிறது எல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டேக் பண்ணிக்கோங்க. 180. ஏறாமடைக்கு நீர் பாய்ச்சுவது போல. ஏறல, தண்ணி ஏறல, அது ஏறாத ஒரு மடைக்கு நீங்க நீர் பாய்ச்சறது அப்படின்றது ஒரு வீண் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். வீண் முயற்சி. ஏற விட்டு ஏணியை வாங்கினது போல. நீங்க மேல தென்னை மரத்துல ஏற விடுறீங்க ஏணி வச்சு, ஏற்ற பிறகு ஏணி பிடிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது வந்து வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, அதாவது பாதியிலே தவிக்க விடுவது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது இந்த 181வது கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்குமா. சோ இந்த 182வது பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏகாதசிக்கு மா இடித்தார் போல அப்படின்னு சொல்றாங்க. ஏகாதசிக்கு மா, அது என்ன சார் மா என்றால், மா என்றால் இந்த இடத்துல மாவு என்ற ஒரு பொருள் தரும். மாவு இங்க எழுதுற பாருங்க, மாவு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டினி இருப்போம்.
விரதம் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. ஆக்சுவலி விரதம் அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்க மாவு இடிச்சு உரல்ல போட்டு மாவு இடிச்சு நீங்க வீட்டுல வந்து அப்படியே தோசை சப்பாத்தி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி நிறைய என்னென்னவோ பண்றீங்க. மாவு இடிச்சு உரல்ல போட்டு அரிசி மாடு போட்டு இப்படி இடிச்சு சரிங்க அப்படின்னா அது தேவையற்றது. ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே எப்படி இருப்பாங்க? விரதமா இருப்பாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமானது. ஏட்டிச் சுரக்காய் கறிக்கு உதவாதது போல அப்படின்றாங்க. ஏட்டிச் சுரக்காய் கறிக்கு உதவாதது போல. இது முழுவதும் பயன்படாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏட்டிச் சுரக்காய் அப்படின்னா அதாவது சுரக்காய். ஓகேங்களா? சுரக்காய் இருக்கு பாத்தீங்களா? சுரக்கா அதுதான் சொல்லுவாங்க. இது சுரக்கா தான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஓமையமா. ஏட்டிச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏட்டில் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா ஏடு அப்படின்னா எதுனா ஒரு பலகை ஸ்லேடு. ஓகேங்களா? நம்ம குழந்தைலாம் பயன்படுத்துவோம் பார்த்தா ஸ்லேடு. இந்த ஸ்லேட்ல போயிட்டு நீங்க சுரக்காய் அப்படின்னு எழுதிடுறீங்க. ஓகேங்களா? சுரைக்காய் அப்படின்னு எழுதிடுறீங்க. இப்படி நீங்க ஏட்ல சுரைக்காய்னு எழுதிட்டீங்க. அது கறிக்குன்னா சமையலுக்கு அது அது அந்த எழுதப்பட்ட அந்த ஸ்லேட்ல சுரக்காய்னு எழுதிட்டா அது சமையலுக்கு சமைச்சிட முடியுமா? முடியாது. நீங்க போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு சுரக்காய் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் அதை சமைக்க முடியும். ஆனா இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஏட்டி சுரக்காய், ஏட்டு சுரக்காய். ஏட்டுல நீங்க சுரக்காய்னு எழுதிட்டீங்கன்னா அதை தூக்கி சமைக்க முடியாது, அப்ப அது பயன்படாது அப்படின்றது அழகா சொல்லியிருப்பாங்க. ஏழை பெற்ற செல்வம் போல. ஒரு ஏழை வந்து செல்வம் பெற்றுட்டானா அவன் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருப்பான். ஏழை கண்ட பெரு ஆனந்தம் போல. ஒரு ஏழை வந்து ஒரு பெரு ஆனந்தம் பெற மகிழ்ச்சி தான். இதெல்லாம் அழகானது. ஐயம் புகும் தவசி ரொம்ப முக்கியமானது பாருங்க. நோட் பண்ணிக்க. 168 சாரி 186. 186. அடுத்து பாருங்க. ஐயம் புகும் தவசி கடினை போல. ஐயம் புகும் தவசி கடினை போல அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப முக்கியமானது. அது தவசி என்றால் என்ன? ஒரு துறவி என்று எடுத்துக்கலாம். தரசி என்றால் துறவி. கடினை அப்படின்னா ஒரு பிச்சை பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பிச்சை பாத்திரம். ஐயம் அப்படி என்றால் பிச்சை அப்படின்னு எடுத்துக்கலாம். பிச்சை. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த துறவி வந்து பார்த்தோன்னா அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து அரிசி போடுவாங்களாம். அந்த அரிசி ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது கடைசி அந்த பாத்திரம் முழுக்கவே நிரம்பிடுமா. அப்பதான் சொல்றாங்க சிறிது சிறிதாக நிறைதல் அப்படின்னு சொல்றாங்க. சிறிது சிறிதாக நிறைதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 187வது கொஸ்டின் திருக்குறள். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல. இப்போ ஊன்றுகோல் தான் இது. திருக்குறள் நீ படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இது விளக்கம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது திருக்குறள். திருக்குறள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை போல அப்படின்னா செங்கோலை பத்தி தான் சொல்றாங்க. ஒளி கண்ட விட்டில் பூச்சி போல. ஆக்சுவலா இப்ப அந்த பூச்சி பேருக்கு விட்டில் அப்படின்னு சொல்றத விட்டி பூச்சி சொல்லுவாங்க. விட்டி. ஓகே, விட்டி பூச்சி. விட்டி பூச்சி ஒரு அது பேர் இருக்கும். விட்டி. எப்படி சொல்லணும்னா ஒளியை கண்ட விட்டிப்பூச்சி போல அப்படின்னா அந்த பூச்சியோடைய தன்மை எப்படி அப்படின்னா எங்க வெளிச்சம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அந்த பூச்சி போயிட்டு கரெக்டா அந்த வெளிச்சத்தான போயிட்டு அந்த வெளிச்சத்தின் வெப்பத்தின் காரணமாக அந்த பூச்சி போயிட்டு செத்துருமா. பொதுவாக அந்த வெளிச்சத்திற்கு அது ஈர்க்கப்படும். அதான் தப்பா அழிவுன்றதான் சரியான ஆன்சர். ஒளியை கண்ட இருள் போல. ஒளியை கண்ட இருள் அப்படின்னா நீங்க ஒளியை கண்டறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த இருள் வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. விலகுதல் அல்லது நீங்குதல் எடுத்துக்கலாம். ஒளிர் மிளிர் கற்களை பைம்பொனில் பதித்தார் போல. ஒளிர் மிகும் கற்களை பைம்பொனில் பதித்தார் போல. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒளிமிக்க வைரங்கள் வைடூரியங்கள் எடுத்துக்கலாம். வைரங்களை வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா பைம்பொனில் பதித்தார் போல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொருள் மீது நீங்க அதை பதிக்கிறீங்க அப்படின்னா அது பெருமைக்கு பெருமை சேர்க்கறீங்க அப்படின்றத ஒரு அர்த்தமா அடைந்து அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 191. இது நோட் பண்ணிக்கோமா. 191. வள்ளை இடுநீற்றால் அதாவது பயவிந்த நாகம் போல அப்படின்னு சொல்றாங்க. பயவிந்த நாகம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ரொம்ப சீற்றம் கொள்ளக்கூடிய நாகம், ரொம்ப கோபம் கொள்ளக்கூடிய நாகம். அந்த கோபம் கொள்ள நாகத்தின் மீது நீங்க வள்ளை இடுநீற்று அப்படின்னா வள்ளை இடுநீற்றால் அப்படின்னா திருநீரை தூக்கி அப்படி அடிக்கும் போது அந்த பாம்புடைய கோபம் வந்து அடங்குமா. அதுதான் சொல்றாங்க. அப்ப அடங்கும் போது அதோட கோபம் அடங்கி போய் கடைசியில் அது வந்து அடங்கி போதல் அப்படின்ற அது ஒரு பொருளை உணர்த்துது. ஸோ அதான் சொல்ல வராங்க. அடுத்து 192 பாருங்க. 192 என்ன சொல்றாங்க? ஒருமைப்பாடில்லாத குடி போல. ஒருமைப்பாடில்லாத குடி. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இப்படிதான் இருக்கு. என்ன சொல்ல அப்படின்னா ஒற்றுமை இல்லாத குடும்பம். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாம ஒற்றுமை
ஒருமைப்பாடு இல்லாத ஒரு குடும்பம் அழிஞ்சிரும். ஒரு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒண்ணா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையோடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து அழிஞ்சிருன்றது தான் இங்க சொல்ல வரக்கூடிய உவமையா இருக்கு. ஒருமைப்பாடு இல்லாத குடி போல் அப்படின்றது அழிவு என்ற ஒரு பொருளை உணர்த்தது. ஒரு நாய் குலைப்பதைக் கண்டு தெருநாய்கள் எல்லாம் சேர்ந்து குலைப்பது போல. ஒரு நாய் வந்து குலைச்சிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணும், தெருநாய் எல்லாம் சேர்ந்து இது பார்த்து குலைக்குதுன்னு குலைச்ச ஆரம்பிச்சிருமா. அப்போ சிந்திக்காமல் பின்பற்றுதல், சிந்திக்காமல் பின்பற்றுதல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல. ஒரு தாள் வயிற்று பிள்ளை போலனா இப்போ ஒரே தாயில ஒரு தாய் வயிற்று பிறந்த பிள்ளைகள் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு, ட்வின்ஸா இருந்தா ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல. ஒரு சிறு மயிரிழக்கினும் மாயும் கவரிமான் போல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமை, நோட் பண்ணிக்கங்கம்மா. சோ ஒரு சிறு மயிரிழக்கினும் மாயும் கவரிமான் போல, அது வார்த்தையிலே இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். அதாவது கவரிமான் அப்படின்றது என்ன அப்படின்னா, இமயமலையில வாழக்கூடிய ஒரு வகையான காட்டு மாடு, யாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யாக்குன்னு சொல்ல கவரிமான் ஆங்கிலத்துல. ஓகேங்களா. இது வந்து இமயமலையில தான் வாழுமா. இந்த இமயமலையில வாழக்கூடிய இந்த கவரிமான் இருக்குல்ல, கவரிமான் அதாவது ஒரு காட்டு மாடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த மானுடைய உடம்புல இருந்து ஒரு முடி, ஒரு சிறிய மயிர்னா முடி, அந்த முடி வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருந்து இழந்துட்டா கூட, ஒரு ஒரு முடி வந்து அது இழந்தா கூட அது உயிர் வாழாதான். அப்போ அதுக்கு மானம் தான் முக்கியமா. ஒரு முடி வந்து அது உடம்புல இருந்து கீழே விழுந்துட்டா கூட, அது இழந்தா கூட அது செத்துருமா. மானம் தான் அதுக்கு முக்கியம் அப்படின்னு தான் அது உணர்த்தக்கூடிய பொருளா இருக்கு. ஒரு காசு பேனின் இருகாசு தேரும் அப்படின்றாங்க. ஒரு காசு பேனின் இருகாசு தேரும் அப்படின்னா, உங்ககிட்ட இன்னைக்கு ₹1 நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, பேனின் அப்படின்னா சேர்த்து வைத்தல். இன்னைக்கு நீங்க ₹1 சேர்த்து வச்சீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அது நிறைய காசு இருக்கும். அப்ப இருகாசு தோறும். இப்ப சேமிப்பு என்ற ஒரு பொருளை உணர்த்தது. ஒரு அச்சிலே உருக்கி வார்த்தார் போல. ஒரே அச்சு உருக்கி வார்த்தானா பாக்குறதுக்கு 2 பொம்மையுமே ஒரே அச்சு தான். ஓகே. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அச்சு வச்சிருப்பாங்க. அந்த அச்சுல உருவாக்கக்கூடிய எல்லா விநாயகரையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுதான் ஒற்றுமை அப்படின்ற ஒரு உணவு உண்டு. ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிதைத்தார் போல அப்படின்றது ஒரு நாள் தான் கூத்து. அந்த ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் மீசை இல்லாம இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா வீண் செயல் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். வீண் செயல் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது அழகான ஒரு ஊமை. ஒண்டி வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டியது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒண்டி வந்த பிடாரி அப்படின்னா சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க குடி போறீங்க, வீட்டுக்கு குடி போயிட்டு அந்த வீட்டுக்காரையே அடிச்சு தெத்திட்டீங்க, எப்படி இருக்கும்? அதுதான் வந்து ஒண்டி வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல. அப்படின்னா 2வது மனைவி வந்து கட்டின்னு வருவா. 2வது மனைவி வீட்டுக்கு வந்தோடனே முதல் மனைவிய வீட்டை விட்டு செத்திருவா. அதுதான் ஒரு எக்ஸாக்டா மீனிங். அது ஆக்கிரமிப்பு, துரோகம், அதிகாரம் அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப இப்ப வந்து நம்ம கரெக்டா 199 முடிச்சிருக்கோம். இப்ப 200 பாருங்க. ஓட்டை நாடிக்கு பூண் கட்டுவது போல அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டை நாடிக்கு பூண் கட்டுவது போல என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, சோ இங்க பாருங்க, அது ஓட்டை நாய் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் வரும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஓட்டை நாய் அப்படின்னா பலவீனமான அல்லது பயனற்ற நாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். பலவீனமான ஒரு நாய். ஆக்சுவலி ஓட்டை நாழிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நாய் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஓட்டை நாழிக்கு. பூண் கட்டினது போல. பூண் என்றால் என்னன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூண் அப்படின்றது POON சொல்லுவாங்க. POON பூண். இந்த பூண் அப்படின்றது இந்த குதிரை, காளமாடு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் கம்பீரத்திற்காகவும் நம்ம என்ன பண்றோம்னா கழுத்துல கட்டக்கூடிய ஒரு தங்க மற்றும் அல்லது வெள்ளி இருக்கக்கூடிய ஒரு வகையான இது. ஓகேங்களா. ஸோ அததான் அவங்க வந்து உணர்த்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு அந்த பலவீனமான ஓட்டை நாயினா ஆழினா பலவீனமான நாய்க்கு இது கட்டுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத வீண் முயற்சி. ஓகேங்களா. தேவையில்லாத ஒரு வீண் முயற்சி அது உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கைஸ் இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு ஓமை தொடர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடைசியா இதை டெஸ்ட் 1 இருக்கு. பட் இருந்தாலுமே நான் இது பார்ட் கொண்டு போறேன். ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்காக நம்ம கடகடன்னு இது முடிக்க கூடாது. ஏன்னா இது வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு. 500 இருக்கு, கிட்டத்தட்ட 500 இருக்கு. மொத்தம் 5 பார்ட் வரும். ஓகேங்களா. 5 பார்ட்டா நான் 100 போட்டுறேன். நீங்க சிறிதா படிச்சீங்கன்னா கூட நிறைய இருக்கு. ஓகேங்களா. இந்த டாபிக்ல எப்படி பார்த்தாலும் 4 கேள்வி வரும்பா. ஓமை தொடர்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா
4 கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல இடம்பெறும். ஸோ அதற்காக இந்த டாப்பிக்கை நான் பொறுமையாக கொண்டு போறேன். இப்போ இது 2வது பார்ட் தான். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். ஓகேங்களா? அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காம நீங்க பார்ட் 1 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 ஓகேங்களா? இதே பார்த்துருங்க. இன்னும் கூட நம்ம ஒரு 2-3 பார்த்துருவோம். ஓகேங்களா? இதுல கீழே நிறைய இருக்கு. இங்க பாருங்க, நீங்க காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு கீழே இன்னும் நிறைய இருக்கு. இப்போ 200 பார்த்துருக்கோம் நம்ம இதுல. இன்னும் அடிஷ்னலா ஒரு கொஞ்சம் டேட்டாஸும் கொஞ்சம் கீழே கவர் பண்ணுவோம். இன்னும் நம்ம இதுல 200 முடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 300 பெண்டிங் இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து வீடியோல யூடியூப்ல பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி நம்ம 8th புக் முடிச்சிட்டோம், 10th புக் முடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த டாபிக்ல இருந்து டிஎன்பிசில ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இனிக்கும் இலக்கணம், நாகரிகம்னு சொல்லக்கூடிய இனிக்கும் இலக்கணத்திலிருந்து நமக்கு டிஎன்பிசில ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். பொதுவா இந்த இடத்துல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். உவமை உருவகம் போல் போல, உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் வடிவம் உரு நிறம், அதாவது பிராக்கெட்ல நிறம் ஆகிய அடிப்படையில் தோன்றும் என்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு லாஸ்ட் டைம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல நமக்கு ஸ்கூல் புக்ல படிமம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல படிமம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் டிஎன்பிசில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓமை வச்சு கொடுத்தாங்க. ஆனா ஓமை பத்தி நமக்கு பள்ளி பாட புத்தகத்துல இல்ல. ஆனா இந்த படிமத்தை வச்சு நம்ம ஓமையை புரிஞ்சுக்கலாம். எப்படி குரு சார் அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஈஸியா ஓமையை புரிஞ்சுக்கலாம். இப்ப 4 வகையான வினைப்படிமம், அதாவது 4 வகையான இந்த இடத்துல படிமங்களை கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வினைப்படிமம் 4 பார்த்துரும். வினைப்படிமம்னா என்னன்னா, ஒரு செயலை செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஒரு செயலை செய்யக்கூடியதை வினைப்படிமம். இப்ப கட்டி நினங்கும் இமிழ்ஸ், அதாவது கட்டில் நினங்கும் இழிசினம் கையது பொழுதுண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கோல வந்த புறனோடு ஆர்முனை தெரியல் நெடுந்தகை போரோ போரே அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு பாடல். ஓகேங்களா? புறநானூற்றில் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இந்த செய்யுள் வடிவத்தில் கொடுத்திருப்பாங்க. கட்டில் இணங்கும் இழிசினம் கையது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப விளக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? விளக்கம் பாருங்க. கட்டிலை பின்னுகிற ஒருவனது கை ஊசி எவ்வளவு வேகமாக அது செலுத்துமோ, அதாவது எவ்வளவு வேகமாக வரை செலுத்துமோ அப்படின்னு சொல்ல வராங்க. இங்க பாருங்க, கட்டிலை பின்னுகிற ஒருவனது கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊரை காப்பாற்ற எண்ணி வந்த வீரனும் இந்நெடுந்தகை நடத்திய பெரும்போர் என வினை காட்சிப்படுத்துகிறது இந்த பாடல்ல. அப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கட்டில் நினங்கும் இழிசினம் கையது பொழுதுண்டு ஊசின் விரைந்தன்று மாதோ ஊர்கோல வந்த பொருளனோடு ஆர்முனை தெரியல் நெடுந்தகை போரே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல போர், இந்த போரே என்றதான் உங்களுக்கு கீவேர்டு. போரே. இப்ப 2 பேரும் போர் புரியுறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்கும், அந்த இடத்துல ஒரு வினை நடந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஊசியின் விரைந்தன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் வந்து வேகத்தை குறிக்குது. அப்ப வினை செயலை குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ இந்த பாட்டு கேட்டுட்டு கேட்பாங்க, கட்டில் இணங்கு இழிசினம் கையது என்ற பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினை படிமம், அதாவது படிமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுல பயின்று வரக்கூடியது என்னது, வினை படிமம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். வினை படிமத்தை போலதான் ஊமைக்கோ 4 வகையான இதை வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் வந்து வினையில தான் வருது. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புது வெயில் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி இந்த ஷார்ட்கட்ஸ் கீவேர்ட்ஸ் வச்சா நீங்க லாக் பண்ணும். போரே ஊசியின் விரைந்தன்று இதெல்லாம் ஒரு வேகத்தை குறிக்குது, வினையை குறிக்குது அப்படின்னு சொல்லி செயலை குறிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வினை படிமம் போட்டுருங்க. அதே மாதிரிதான் துள்ளி வரும் அப்படின்னு சொல்றாங்க. துள்ளி வரீங்க அப்படின்னாவே அதுல வந்து கண்டிப்பா அதுல என்ன இருக்கு, ஒரு செயல் இருக்கு. ஓகேங்களா? துள்ளி வரும் அப்படின்னா அதுல ஒரு செயல் இருக்கு. செயல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இதுவும் ஒரு வினை படிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வினை படிமம் எடுத்துக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இணைத்து, அதே நார்மலா தான். ஓகேங்களா? இணைத்து கட்டப்பட்ட
தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது அதுதான் இந்த ஓமையா சொல்லியிருப்பாங்க. நீ பார்த்து எடுத்துங்க. இப்ப பயன் படிமம் சொல்றாங்க. பயன் படிமம் பொறுத்த வரைக்கும் இனிய செய்தல் இன்னா செய்தல் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நெருஞ்சி பூவையும் முள்ளையும் காட்சிப்படுத்துறாங்க. நெருஞ்சி பூ அப்படின்னா இனிய விஷயத்துக்கும், முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா இன்னா விஷயத்துக்கும் புலப்படுத்துறாங்க. அப்போ இது ஒரு பயன், இதெல்லாம் இது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பயன் படிமத்து வந்து நீ ரொம்ப யோசிக்காது. இந்த கீவேர்ட்ஸ் வச்சுட்டு நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புட்புலத்து அமன்ற சிறியிலை நெஞ்சு நெருஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயம் தாங்கும் இனிய செய்தம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே. இந்த நெஞ்சே நெஞ்சே ஒரு பாட்டு இருக்கும், நெஞ்சே நெஞ்சே ஒரு நிறைய பாட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த நெஞ்சே, நோம், இல்லைன்னா நெருஞ்சி, இந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு அந்த பயன் படிமம்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல இந்த முட் அப்படின்றத முள்ளு சொல்றாங்க, நெருஞ்சி. அப்போ நெருஞ்சி பூ முட்பூ, இந்த முள் இது 2 தான் வந்து பார்த்தோன்னா நெருஞ்சி போல இந்த பயன்கள் வருது, முள்ளால இந்த துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதோடைய பயனை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இது வந்து பார்த்தா பயன்படும். உங்களுக்கு எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே என்ற பாடலில் பயின்று வரக்கூடிய படிமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ வினை படிமம், ஆப்ஷன் பி பயன் படிமம், ஆப்ஷன் சி மெய் படிமம், ஆப்ஷன் டி உரு படிமம். இப்படி கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்படிதான் கேட்பாங்க, கரெக்டா படிச்சுக்கீங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் படிவம். மெய் படிவம்னா என்ன சார்? மெய் என்றாலே வடிவம் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குதுமா. மெய் என்றாலே வடிவம் என்ற ஒரு பொருளை குறிக்குது. இப்ப மெய் என்றாலே வடிவம் அப்படின்னா, யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்ப தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய. பாடு கேட்பாங்க. அதாவது யானை வந்து பார்த்தா மதம் கொண்ட யானை தன் வாயுக்குள் பெரிய தும்பிக்கையின் மூலம் உணவை வைக்கிறதா. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. மதம் கொண்ட யானையானது தன் வாயுக்குள் பெரிய தும்பிக்கை மூலமாக உணவை வைக்குது. வாய்க்குள்ள உணவு வைக்குது. அதை வைக்கும் போது எப்படி இருக்கான் அந்த அந்த யானையுடைய வாய் வந்து மலையா, அந்த யானைக்குள்ள உள்ள போது பார்த்து அந்த தும்பிக்கை உணவு எடுத்துட்டு போற தும்பிக்கை வந்து பாம்பு. அப்ப எப்படி தோற்றம் அளிக்குதான், எப்படி வடிவத்தை காட்டுதான், அந்த ஒரு மலைக்குள்ள பாம்பு போற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மெய் படிமம். மெய் என்றால் ஒரு வடிவத்தை சொல்லுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, கீழே பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு கீழே இருக்கு. கீழே ஒன்று இருக்கு பாருங்க, கோவப்பழ மூக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோடு கழுத்தும் வேப்பிலை வாழும். அப்போ மூக்கு, கண்ணு, கழுத்து, வால் மனிதர்களுடைய உறுப்பின் வடிவத்தை வந்து சொல்லுது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வடிவ உவமை, படிமம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல டக்குனு டவுட் வரும், சார் சிவப்பு கோடுன்னு வந்துட்டு சார், அப்ப நிறமா சார் அப்படின்னு யோசிக்கணும். நான் பின்னாடி சொல்ற பாருங்க, அதை நிறமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும், அதுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, உரு நிறம், லாஸ்ட் ஒன்னு 4. ஓகேங்களா, உரு நிறப்படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. உரு என்றால் என்ன? நிறப்படிமம். இப்ப என்ன சொல்ல வராங்க சார் குரு சார் அப்படின்னா, வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படின்னா, பொன் ரொம்ப ஈஸி வேண்டாம், பொன்னா கோல்டு. கரெக்டுங்களா, கோல்டு, பொண்ணு கோல்டு. இந்த கோல்டுனா இங்க நிறத்தை குறிக்குது. அப்ப நிறப்படிமம்னு எடுத்துக்கலாம், டைரக்டாவே நிறம்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, சார் இங்கேயும் கூட சிவப்பு கோடுன்னு கொடுத்துருக்காங்களே, இங்க கூட சிவப்பு கோடு இல்ல கோட்டு, சிவப்பு கோட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே சார், அப்ப இதுவும் வந்து பார்த்தோன்னா நிற ஏன் சார் நம்ம வந்து பார்த்தோன்னா உரு பயன் படிமம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிறப்படிமத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அங்க மெஜாரிட்டியை பாருங்களேன், மெஜாரிட்டி பாருங்க, மூக்கு, கண்ணு, கழுத்து, வால் அப்படின்னு மெஜாரிட்டியை உறுப்புகளோட வடிவத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அங்க ஒரே இடத்துல தான் சிவப்பு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அதை நான் எடுக்கல. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல வடிவத்தை எதுவும் பயன்படுத்தல, நிறத்தை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து நிறப்படிமம் அல்லது உரு படிமம் எடுத்துக்கலாம். ஸோ கடைசியா கீழே ஒன்று இருக்கு பாருங்க, உங்களுக்கு இதுவும் வந்து கொடுத்திருப்பாங்க. இதே நம்ம நோட் பண்ணிடுவோம். இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதிரெதிர் மோதிட, இரவும் பகலும் எதிரெதிர் மோதுதான். மோதும் போதே இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு வினை நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து வினை படிமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, விடை படிமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த டிஎன்பிசில ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இந்த படிமம்னா என்ன சார்? இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். படிமம்னா காட்சி அப்படின்ற ஒரு பொருள் வரும். காலை இளம்பெயில் நன்றாக மெய்ய துன்புறுது துள்ளி வரும். துள்ளி வருதுனாவே அது என்னது? வினைதான். ஓகேங்களா? வினை படிமம். ஸோ அடுத்து இருக்கிறது பாருங்க, ஓமை உருவகம் போலவே படிமம் வினை பயன் மெய் உரு ஆகிய அடிப்படையில தோன்றும். எவ்வகையாக படிமகம் இருந்தாலும் அது காட்சி வழிய கருத்தினை விளக்கவில்லைன்றாங்க. அது விளக்கம். ஓகேங்களா? அப்போ 1 கரெக்ட் 2 தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஏ இஸ் ரைட் ஆன்சர். மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்றாங்க. மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெய்ப்படிமத்திற்குரிய பாடல்னா மெய் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வடிவம்னு அர்த்தம். இந்த இடத்துல எங்க வடிவம் இருக்கு? நமக்கு கழுத்து அப்படின்றது ஒரு வடிவம் தான். ஸோ அது ஒரு உருப்பொடி வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை என்ன பண்ணியிருக்காங்க? மாந்தோப்பு வசனத்தின் பட்டாடை உடுத்துகிறது அப்படின்றாங்க. அதாவது மாந்தோப்பு வசனத்தின் பட்டாடை அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டாடை கட்டிய ஒரு பெண்ணை வந்து இங்க உருவப்படுத்துறாங்க. ஒரு பட்டாடை கட்டிய ஒரு பெண்ணை பயன்படுத்தால இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? உரு படிமத்தை எடுக்கிறோம். ஓகேங்களா? உரு படிமத்தை எடுக்கிறோம். ஓகேங்களா? உரும் சரி உரு வராது, வடிவம் மெய்ப்படிமம் வரும். மெய்ப்படிமம் பெண் தானே, பெண்ணுடைய உருவத்தை தான் சொல்ல வராங்க. பட்டாடை கட்டிய ஒரு பெண், பட்டின நிறத்தை போட்டுற அதிகமா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வடிவம், வடிவ படிமம் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஸோ மறக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காம நீங்க நம்மளோட சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்க, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கான PDF வந்து அதில் போட்டுருவோம். நம்ம சேனல்ல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். மிக பெரிய ஸ்டேட் லெவலில் ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப 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 கம்மியான பிரைஸ்ல தான் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கும். நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா தவணை முறையில் கூட கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் எண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் 17/7/2026 காலையில் 6 மணிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த டெஸ்ட் நடக்கும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க OMR சப்மிட் பண்ணிடுங்க. பிளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஆன்சருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். ஸோ நன்றி. அடுத்த பார்ட் 3ல உங்களை சந்திக்கிறேன். ஓமை தொடர் பார்ட் 3ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.